உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மீதான தாக்குதல் முயற்சி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவுல, உச்சநீதிமன்றம் வளாகத்திற்கு உள்ளேயே நிகழ்ந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. எந்த வடிவத்திலான வன்முறையும் குறிப்பாக நீதி சார்ந்த ஒரு புனிதமான நிறுவனத்தில் அரங்கேறுவது ஏற்கத்தக்கதல்லனோ அந்த நிகழ்வு கடுமையான கண்டனத்திற்குரியதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அது போன்ற ஒரு மோசமான நிகழ்வுக்கு மத்தியில் நிதியசார் கவாய் கண்ணியமாகவும் பொறுமையோடும் நடந்து கொண்டது நமது அரசியலமைப்பு சட்டத்தின் கருத்துகள் மீது அவர் கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை மற்றும் அவரது தைரியத்தை காட்டுகிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி தனது பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. மத்திய பிரதேச மாநிலத்தின் பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான கஜுராஹோ கோவிலில் விஷ்ணு கடவுளின் சிலையை மீண்டும் நிறுவுவது தொடர்பான மனுவை ஹவாய் நிராகரித்து இருந்திருக்காரு. இது குறித்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிய நிலையில அண்மையில் இதற்கு விளக்கமளித்த கவாய், இந்த வழக்கு தொடர்பாக தான் தெரிவித்த கருத்து ஊடகங்களில் திரித்து கூறப்படுவதாகவும் அனைத்து மதங்களையும் தான் மதிப்பதாகவும் கூறியிருக்காரு.